வணக்கம், நான் உங்கள் நந்தகுமார். சென்ற காணொலியின் தொடர்ச்சி. வாங்க பயிற்சிக்குள்ள போவோம். அடுத்து இது போன்ற ஒரு ஸ்கிப்பிங் யூஸ் பண்ணுற இந்த கயிறுலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த துணிகள் உலர்த்தும் கயிறுகள் இருக்குல்ல, இப்படி ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கலாம். கீழே நம்மளுடைய கால் பகுதியில் மிதித்து இரண்டுமே நெஞ்சு பகுதி வர அளவுக்கு நம்ம கயிறை ரெடி பண்ணிக்கலாம். இந்த கயிறை பின்பக்கமாக சுற்றும் பொழுது முன்பக்கமாக கயிறு தரையில் பட்டு பின்பக்கம் போகும்போது நம்மளுடைய குதித்தல் இருக்கணும். இங்க பாருங்க, இப்படி முதல்ல குழந்தைங்களுக்கு இந்த கயிறு வளையாமல் ஒரு வட்டமாக இப்படி சுற்றி கொடுக்க வேண்டும். இந்த சுற்றும் பொழுது இந்த கையை இப்படி திரும்பணும்னு அவசியமே இல்லை. அது ஆனால் பிகினிங்கில் குழந்தைங்களுக்கு இப்படி தான் வரும். கையை சுற்றி குதிப்பாங்க. இப்படி கயிறு சுற்றுற அளவுக்கு நம்மளோட பயிற்சி இருக்க வேண்டும். இப்போ பார்க்க இருப்பது நம்மளுடைய இரண்டு கைகளையும் கயிறை பிடித்து கொண்டு நம்மளை சுற்றி குதிப்பது எப்படி அப்படி பார்க்க போகிறோம். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்பொழுது பொறுமையாக கையை பின்பக்கம் நோக்கி முன்பக்கம் கயிறு வரும்பொழுது குதிக்க வேண்டும். இப்படி குதித்த பிறகு அவங்களுக்கு எப்படி குதிக்கணும்னு தெரிய வரும். அதன் பிறகு பொறுமையாக கயிறு சுற்றி கீழே வரும்பொழுது பொறுமையாக கற்றுக் கொடுக்கலாம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.